எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டாலின் சார் 5000 காசு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப பெருமையாக இருக்குது. மக்களோட உரிமைகளை பறிக்கிறீங்க. ஆனால் நான் பார்த்ததுலேயும் பார்த்தேன், இந்த ஸ்டாலின் அரசு மாதிரி நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. நான் 2 ஓட்டு போட்டிருக்கேன் உங்களுக்கு. என்னமோ உங்கள் பிரச்சனையை தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லி 100 நாட்களுக்குன்னு சொல்லி ஒரு அட்டை கொடுத்தாங்க. பிரச்சனையை தீர்வு காணுட்டீங்க. எனக்கு எந்த பிரச்சனை தீர்வு காணலை. ஏன் இப்படி புழுகுறீங்க? எதுக்கு? மக்களுடைய ஒன்றே ஒன்று சொல்லி கேட்டுங்க. ஒரு நல்ல முதலமைச்சருக்கு அழகு என்னென்னா, விலைவாசியை குறைக்கணும். பால், முட்டை, அரிசி, மளிகை சாமான் இதைத்தான் ஃபஸ்ட்டு குறைக்கணும். இது மலிவாக இருந்தால் தான் மக்கள் நேசிப்பாங்க. அதே மாதிரி தங்கம், வெள்ளி இதெல்லாம் எதுக்கு ரேட் ஏறுது? உங்கள் அரசியலை போய் ஏன் எங்கள் இதில் வந்து ஜிஎஸ்டியாக போட்டு கொள்றீங்க? நிர்மலா சீதாராமன் எக்ஸட்ரா ஏன் எல்லாரும் எங்களை போட்டு படுத்துறீங்க? ஏழை பாலைகளை எதுக்கு படுத்துறீங்க? இப்போ சொல்கிறேன்னா, உண்மையான ஒரே ஒரு தலைவனா அது விஜய் மட்டும்தான். விஜயை விட்டுறாதீங்க. விஜயகாந்தை விட்ட மாதிரி விஜயை விட்டுறாதீங்க. இவங்கெல்லாம் நாடகம் ஆடுறாங்க. அதிமுக நாடகம் ஆடுறாங்க. இப்போ ஒன்று சொல்கிறேன், தனிச்சு நிற்கிறாப்ப விஜய் அவர் ஓட்டு போடுங்க. இன்னும் கவனமாக சூதானமாக இருங்க. ஸ்டாலினை நம்பிடாதீங்க. 5000 காசு இருக்கான்னு வாங்கிக்கோங்க. நம்மளோட காசு தான். வாங்கிக்கிட்டு நம்ம விஜய்க்கு போடுங்க. ஒரு நல்ல முதலமைச்சருக்கு அழகு. விலைவாசி ஒருத்தன் விலைவாசியை குறைக்கிறானோ, பால், காய்கறி, முட்டை, இந்த மாதிரி அடிப்படை தேவைகளுக்குள்ள பொருட்களை விலைவாசி மலிவாக வாங்குறோமோ என்ன ஜெயிக்க முடியும். அதே மாதிரி ஒரு 80 வயசான ஒரு பையா, ஒரு 70 வயசான ஒரு பாட்டி, இந்த மாதிரினா போய் அவங்க ஒரு விலைவாசி மலிவாக தானே ஏதாச்சும் காசை கொடுத்து வாங்க முடியும். அவங்களுக்கு கடைசி காலத்தில் யார் இதுனா போகிறா? விலைவாசியை குறைச்சா உதவி திட்டம் நலத்திட்டத்துக்கு தேவையா? நீ நல்லா அரசியல் பண்ணி நல்லா மலிவான ரேட்டை கொடுங்க. மலிவான ரேட்டு இதுக்கு இந்த ரேட்டு அப்படின்னு மலிவான அரசியலை பண்ண வேண்டியது. ஏன் தேவையில்லாமல் நீங்களாம் கோடியாக சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு அது கடைசி எலெக்ஷன் வரும்போது அதை அப்படியே அப்லோட் பண்ணுறீங்களா? காசில் எதுவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களா? எல்லா மாவட்டத்துக்கும் அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களா? உங்களை பார்த்து 10 மாநிலம் கெட்டு போகுதியா? ஒழுங்காக அரசியல் நடத்துங்கய்யா. ஸ்டாலினாச்சு எனக்கு வெக்கமாக இருக்குது. நானும் தமிழ்நாட்டில் ஏன்டா பிறந்த 5000 கொடுத்து ஒரு ஓட்டுக்கு 5000 கொடுத்து மகளிருக்கு. அப்போ ஆம்பளை இல்சாப்பே இல்லை. நாங்கள் இன்னும் சொல்கிறேன், ஒவ்வொருத்தனும் ஆம்பளையா பிறந்த எவனும் இந்த பொம்பளைக்கு போவான், லேடிஸுக்கு 5000 கொடுக்குறானே, அப்போ ஆம்பளை இல்சாப்பே இல்லைங்களா? என்னோட ஓட்டுலாம் இனிமேல் என் தலைமுறை ஓட்டு போடலாம். இனிமேல் டிஎம்கே விழுகாது. எவன் ஒருத்தவன் நான் அரசியல் நீட்டாக பண்ணுறானோ, மலிவான பொருளை கொடுக்குறானோ அவனுக்கு மட்டும்தான் ஓட்டு. இப்போ எனக்கு தெரிஞ்சுட்டு நான் 2 தடவை டிஎம்கே போட்டிருக்கேன். விஜய் தான் ஓட்டு போட போகிறேன். விஜய் இதை நீங்கள் பார்ப்பீங்களா பார்க்க மாட்டேங்கன்னு தெரியலை. சிவகங்கை மாவட்டத்திலேருந்து நான் பேசுகிறேன். இந்த காணொளி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் தெளிவாக இருங்க, கவனமாக இருங்க, சூதானமாக இருங்க. மக்களே, உங்களோட ஓட்டை வித்துறாதீங்க. மலிவான பொருட்கள் வாங்கணும்னா நல்ல ஆட்சியை தேர்ந்தெடுங்க. உங்கள் சிரமம்.